அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ராசியில் சூரியன் சனி, 2இல் ராகு புதன் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு, 5இல் செவ்வாய், அஷ்டமத்தில் கேது இருக்கிறார்கள். ஜென்ம ராசிக்கு சனி சூரியன் 2இல் ராகு இருப்பதால் உங்களது முன் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதிக கோபப்படலாகாது, சற்று நிதானம் வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரத்தை காட்டாமல் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஒரு சில நேரங்களில் வேலையாட்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத அவப்பெயர்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளால் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு சிரமமாக இருக்கும். உடல் நலனில் தங்களுக்கு கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் சுகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி. உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை மிகுந்ததாகவே இருக்கும். பொருளாதார சிக்கல்கள் குறையலாம். ஏதோ ஒரு வகையில் பண உதவி கிடைக்கும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமையில் குறைந்து சுமூகமான நிலை உருவாகும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நிலையங்களுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கலாம். பெரியோர்களின் ஆசிகள் உண்டு. குரு 4இல் இருந்து உங்கள் தொழில் ராசியை பார்ப்பதால் தொழில் வணிகம் பாதிப்பில்லாமல் நடக்கும். ராசியில் சூரியன் சனி இருக்க 2இல் ராகு இருக்கிறார். பேச்சில் கவனம் வேண்டும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். கெட்ட பெயர் வந்தாலும் வரலாம். எத்தனை வரவு வந்தாலும் அதற்கு முன்னரே செலவுகள் வந்து தங்களுக்காக காத்திருக்கலாம். கும்பராசியினர் இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள். மார்ச் 29ஆம் தேதி 7.5 சனியில் ஜென்ம சனி விலகுகிறது. அதுவரை பொறுமையாக இருங்கள். அதிக செலவு ஏற்படத்தான் செய்யும். உடல் நலனில் கவனம் தேவை. பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக பேசுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். முடிந்தால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.